வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சூப்பரான திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கிராமத்து மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ½ அன் ஹவர் சுவையான மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு மல்லி தட்டி நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கணும், கருகாமல் வதக்குங்க. மல்லியை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட் வத்தலையும் பொன்னிறமாக வதக்கணும், நல்ல கருகாமல் வதக்கணும். நெக்ஸ்ட் மல்லியையும் வத்தலையும் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 1 கப் அளவு பொடி வெங்காயம், 1 தக்காளி 2ஐயும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம், 1 கப் தேங்காய், இதை மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புளி ஒரு பவுலில் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். மீன் குழம்பு எப்போவும் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய், வெந்தயம், சீரகம் நல்ல கமன்னு ஸ்மெல் வர்ற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படி எண்ணெயிலே காய விடுங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பில், வெங்காயம், 1 கப் அளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். எப்போவும் மீன் குழம்பு சின்ன வெங்காயத்தில் பண்ணால் தான் டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் சமையலுக்கு எடுத்துருக்கிறது கௌரி மீன் குழம்பு. எங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இப்படி தான் நல்லா மல்லி வத்தல் அரைச்சி பண்ணுவாங்க. கிராமத்து ஸ்டைலில் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணலாம். அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் சூடான எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எண்ணெயெலாம் கலந்துருக்கோம். நல்லெண்ணெய், வெந்தயம், சீரகம், கடுகு, கருவேப்பில், வெங்காயம், தக்காளி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி நம்ம மல்லியும் வத்தலும் ஒரு பொடி மாதிரி எடுத்து வச்சுருக்கோமா, அந்த பொடியை மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரமாக வதக்கிட்டுருக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் எப்போவும் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னடா கௌரி மீன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் இருக்கிறது கர்நாடகாவில் கௌரி தான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மீனை வவ்வால் மீன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொதிக்க விடணும். நல்லா பொங்குற மாதிரி கொதிக்க விடணும். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆஃப்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சுவையான மீன் குழம்பு கமன் ஸ்மெல்லோட நல்ல டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் see you. இந்த மாதிரி நல்ல ரெசிப்பியில் நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். ஃபாலோ பண்ணுங்க.